ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமி திருக்கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கருங்கல்லால் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது அந்த போர்டில். உங்களால் முடிஞ்ச உதவி அந்த கோயிலுக்கு செய்யுங்க. தனியார் தான் அந்த கோயிலை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தூத்துக்குடியிலேருந்து ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மணப்பாடுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கிறிஸ்டின் கோயிலாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் மணப்பாடு. மணப்பாடுக்கு முன்னால் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இருக்குது. அந்த முத்தாரம்மன் கோவில் வந்து ரொம்ப விசித்திரமான கோவில். குலசையில் தான் வெள்ளைக்காரன் வந்து ஆர்ப்பாக இருந்திருக்கு. அதாவது கப்பல் நிற்கிற இடம் வந்து குலசையில் இருந்திருக்கு. குலசை வந்து ஒரு காலத்தில் பெரிய ஊராக இருந்திருக்கு. குலசேகரப்பட்டினம் ஒரு வியாபாரம் நடக்கிற ஊராக இருக்குது. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இந்த ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமி கோவில். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுயம்பலிங்கம் கோயிலுக்கு வந்தாலும் குலசைக்கு வாங்க, குலசைக்கு வந்தாலும் சுயம்பலிங்கம் சுவாமி கோயிலுக்கு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். நீங்கள் மனசுக்கு நிம்மதியும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்தால். சுயம்பலிங்க சாமி கோயிலுக்குள்ளே உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோவில் இருக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த சாமியை கும்பிட்டா. அந்த கோயிலை பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா தேர் தைப்பூச அன்றைக்கி தான் அந்த தேரோட்டம் ஓடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் தேர். ஒரு கயிறு ஒன்று பார்த்திங்கன்னா செம தடியாக இருக்கும். அந்த கயிறை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தேரை தொட்டு கும்பிட்டு அவ்வளோ விசேஷம், அவ்வளோ நல்லதும்பாங்க. அதுக்காகவே கோடி பக்தர்கள் அந்த கோயிலுக்கு இருக்காங்க. ரொம்ப கூட்டம் இருக்கும். பாருங்கள் 2 தேர் இழுப்பாங்க. ஒரு தேர் சின்ன தேர், ஒரு தேர் பெரிய தேர். ஆனால் அந்த தேர் வந்து இப்போ தான் ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த தேர் வந்து ரெடி பண்ணால். பழைய தேர் கிடையாது, இது புது தேர். உங்கள் குடும்பத்தோடு உங்கள் குழந்தை குட்டிகளோடு கோயிலுக்கு வாருங்க. மற்றும் எங்களை வீடியோவை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் நல்ல கோவில் வீடியோலாம் நான் தொடர்ந்து போடணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான். ஒரு மாதிரி வீடியோ போட்டால் நிறைய பக்தர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. நல்ல வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்காங்க. நீங்களாவது நல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கோவில் தலங்கள் தமிழ்நாட்டில் மற்றும் நம்ம இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ நல்ல கோயிலெலாம் இருக்குது. நீங்கள் போகாத நான் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 4-5 குடும்பம் வாழும். அதனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். சொந்த பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களை மாதிரி நல்ல அன்பு நெஞ்சம் கொண்ட அன்பான மக்கள் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் கிறிஸ்டின் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஐயனார் கோயில் இங்கே தான் பாருங்கள். அந்த முன்னாடி வந்து குதிரையில் ஒரு சிலை இருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். அது நேரில் பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலே நிறைய காசு செலவு பண்ணி போன கோயிலுக்கு போகும்போது ஐயோ இவ்வளோ காசு கொஞ்சம் மனசுக்கு தான். ஆனால் அந்த கோயிலை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் எனக்கு வேலைகள் கொஞ்சம் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கிறேன். நான் அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. என்னால் போட முடியல. அந்தளவுக்கு எனக்கு வேலைகள் இதுன்னு வந்ததுனால இந்த வீடியோவை போட முடியல. அதனால தான் நான் லேட்டாக பதிவிடுறேன். இல்லைன்னா நான் மறுநாளே இந்த வீடியோவை பதிவிட்டுருப்பேன். அவ்வளோ வேலைகள், அவ்வளோ அலைச்சல்கள், ஷூட்டிங் அப்படி இப்படின்னு ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ லேட்டாக இந்த வீடியோவை போடுறேன். மன்னிக்கவும் என்னை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய கோயில் வீடியோ நான் போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் எங்கெங்கே ஒரு விசித்திரமான கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போய் எடுத்து வீடியோ போடுவேன். ஆனால் அந்த மாதிரி கோவில் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்க. ஒரு மாதிரி வீடியோ போட்டால் தான் பார்க்குறாங்க. நல்ல வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்க. ஆனால் நல்லவங்க எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கோயில் நான் சின்ன வயசுலேருந்தே கோயிலாக தான் அலைவேன். நிறையா, அதாவது நான் வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன். அப்புறம் நிறையா, அப்புறம் காயல்பட்டினத்தில் ஒரு நல்லா விசேஷமான கோயில் ஒரு மசூதி இருக்குது, அங்கேயும் போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குலசையில் ஒரு மசூதி இருக்குது, நல்லா ஃபேமஸான மசூதி, அங்கேயும் போவேன். நமக்கு வந்து எல்லா சாமியும் ஒன்று. இந்து கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கடவுளாக இருக்கட்டும், முஸ்லீம் கடவுளாக இருக்கட்டும், எல்லா சாமியும் ஒன்று. எங்கள் இந்துக்கள் வந்து எல்லா சாமியும் ஒன்றுன்னு தான் நாங்கள் நினைப்போம். அதே மாதிரி நீங்களும் நினைங்க. நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சரிங்களா? எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக இருக்கணும். நமக்கப்புறம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். நீங்களாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம கோயிலில் கும்பிடணும்னு ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிறேன், சரிங்களா? பாருங்கள் சுயம்பலிங்க சுவாமி முன்னாடி கடவுளை ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே செலவு பண்ணி உங்களால்
இடிஞ்ச டொனேஷன் பண்ணுறாங்க. இந்த கோயில் வந்து முக்கால்வாசி தனியார் தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்க கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காவாசி கோபுரம் கட்டிட்டாங்க. இன்னும் காவாசி கட்டணும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ உங்களால் முடிஞ்ச ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி அவங்க தொடர்பு செய்கிற உதவி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க.
இருப்பா. மேல் தட்டில் அவன் சேலை இருக்குன்னா என் வேட்டையில் ஏறி மிதிச்சுட்டு தான் இருப்பான். அந்த என் வேட்டை எடுத்து வச்சா அவன் கால் படமா இருக்கு. சரி, அவ்வளவு சேலையை உள்ள எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல இருக்குமா? ஹீரோவை திறந்துட்டு வைங்க, பொத்து பொத்து நம்ம சேலை தான் என் காலில் வந்து விடும். கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கெட்ட கொண்டாக்கி தான் காலில் விட மாட்டேன். அவன் கெட்ட சேலையாவது வந்து விடுது. எப்படிலாம் நம்ம சந்தோஷப்பட வேண்டி இருக்கு. நமக்கு வரவுக்கு மீறின செலவு இருக்கு பார்த்தீங்களா? சரி, அவ்வளவு சேலை அடுக்குறீங்களே. கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, காவாசி கட்டிட்டாங்க, ஒன்று கட்டுறாங்க. ஆனால் ஃபுல்லாக கருங்கல்லால் கட்டுறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டுறதுங்கிறது இங்கே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் கருங்கல்லால் அழகாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கோயிலுக்கு அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களால் டொனேஷன் எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுங்க. அதில் ஃபோன் நம்பர் இருக்கிறதுனால அந்த உதவியை நீங்களே நேரடியாக செய்ய முடியும். கோயிலை வந்து தனியார் தான் எடுத்து நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் நல்லா விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு சுயம்பு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.